பிரைஸ் அல்லாடுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்கும் திட்டம். வேத வாசிப்பு பகுதி யாத்ராகமம் 8 முதல் யாத்ராகமம் 10 வரை. 8வது அதிகாரத்தில் மோசே பார்வோன் மன்னரிடம் போய் எனது தேவனை ஆராதிக்க இஸ்ரவேல் ஜனங்களை விடுவி என்று கேட்பார். ஆனால் பார்வோன் விடமாட்டார். அதன் நிமித்தமாக கர்த்தர் மோசையிடம் சொல்வார், நான் இன்னும் வாதைகளினால் இந்த எகிப்தை வாதிப்பேன் என்பார். அதன் நிமித்தமாய் முதல் வாதையாக தவளை அந்த தேசம் முழுவதும் வரும். அது அப்படி இருந்தும் பார்வோன் அவரை விடமாட்டான். மறுபடியும் பேன், வண்டு என்று 3 விதமான வாதைகள் வரும் 8வது அதிகாரத்தில். 9வது அதிகாரத்தில் கொள்ளை நோய்கள், எரிபந்த கொப்பளங்கள், கல்மலைகள் என்று 3 விதமான வாதைகள் அந்த அதிகாரத்தில் வரும். 10வது அதிகாரத்தில் வெட்டுக்கிளிகள், இருள் 3 நாள் அந்த தேசத்தை இருள் சூழ்ந்திருக்கும். அப்படி இருந்தும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டே இருக்கும். இது கர்த்தர் சொன்னதே. பார்வோனுடைய இருதயம் கேட்கும் வரைக்கும் கடினப்பட்டே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி இந்த வாதைகள் நிமித்தமாய் அவர் வாதிப்பார். இவ்வளோ அதிகாரங்கள் அதுவே கூறப்பட்டிருக்கும். நாங்கள் இந்த அதிகாரத்தின் விளக்கத்தின் பின்பு சில கேள்விகள் கேட்க கொடுத்திருக்கிறோம். அது உங்களை இன்னும் அதிகமாய் வளர செய்வதற்கு, வேத வாசிப்பு பகுதியில் இன்னும் ஞானமாய் நீங்கள் வளர்வதற்காகவே எங்களுடைய முயற்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார். ஆமீன்.